அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 6th புக் ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டோம்? இப்போ 12th புக்கு 8வது யூனிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12th புக்கையும் நம்ம வந்து முடிச்சிட போகிறோங்க. ஓகேங்களா? 12th புக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா 6 to 12 உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே வந்து நியூ புக்கை கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே போல் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓல்டு புக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ 12th புக்கு போயிட்டு இருக்கு, அதுவும் கவர் பண்ணி கொடுத்துட போகிறோம். இன்னும் சிறப்பு தமிழ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கூடிய சேரும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், ரொம்ப தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது இப்போ இந்த வீடியோக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு டெஸ்ட் போல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இதை அட்டன் பண்ணுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு தான் தெரிய வரும். அந்த மார்க் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்தலாம். ஓகேங்களா? அப்படியே அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று சகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர். ஸோ தனி ஒருவனுக்கு உணவில்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஜகமே நம்மளுக்கு தேவையில்ல, அழிச்சிருவோம் என கூறியவர். சூப்பர். யாருங்க இதுக்கான ஆன்சர்? ஏதாங்க இதுக்கான ஆன்சர், பாரதியார். ஓகேங்களா? ஸோ பாரதியார் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள், மயிலை சீனி வேங்கடசாமி சார்ந்த 3 கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க பொறுமையா எடுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். சொன்னா நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, அதனால நான் சொல்றேன். சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார், 1 கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? கிறிஸ்துவம் தமிழும் எனும் நூலை எழுதியுள்ளார். ஸோ கிறிஸ்துவம் தமிழும் எனும் நூலை வந்து எழுதியுள்ளார், கரெக்ட் தான். களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் எனும் நூலையும் எழுதியுள்ளார், ஆமாங்க கரெக்ட் தாங்க. ஏன்னா களப்பிரர் ஆட்சி வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருடைய இந்த நூலுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்வையை வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க 3 கூற்றுமே சரியா இருக்கு அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேப்பர்ல ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க, அப்பதான் நீங்க எங்க தப்பு பண்றீங்க, எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு தெரிய வரும். ஓகேங்களா? அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் முதல் நூல் எது? மயிலை சீனி வேங்கடசாமியோட முதல் நூல் எது? சூப்பர். கிறிஸ்துவமும் தமிழும், சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 1934ல வந்து பாத்தீங்கன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாதிரி பேட்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலைப் பள்ளியில ஒரு ஆராய்ச்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, ஒரு உரை வந்து நிறுத்திருப்பாருங்க, கிறிஸ்துவும் தமிழும் அப்படின்ற பெயர்ல. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தவர் என்ன பண்ணியிருப்பாருங்க, இவர் அந்த ஆர்வத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாரு, கிறிஸ்துவும் தமிழும் அப்படின்ற நூலை வந்து மயிலை சீனி வேங்கடசாமி வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ சீதா இதுக்கான ஆன்சர், இதுதான் அவருடைய முதல் நூலும். ஓகேங்களா? அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் எது? கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதல் நூல் எது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க, தமிழர் வளர்த்த அழகு கலைகள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து அவர் எழுதின முதல் நூல். ஓகேங்களா? ஸோ கவின் கலைகள் குறித்து தமிழரோட கலைத்திறன் எப்படி இருக்கு அப்படின்றத என்ன பண்ண தெரியப்படுத்துறதுக்காக தமிழ்ல வெளிவந்த முழுமையான முதல் நூல். ஓகேங்களா? கவின் கலை சார்ந்த முதல் எதுனா தமிழர் வளர்த்த அழகு கலைகள். ஓகேங்களா? அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. தாங்கட நேர்ந்த போதும் தமிழ் கடலாற்ற அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என பாடியவர். தான் கட்டாலும் பரவாயில்ல, தமிழ் என்ன பண்ண மாட்டேன், கட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அண்ணல் தான் வேங்கடசாமி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர். சூப்பர். யாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். பாவேந்தர் பாரதிதாசன் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பார், தான் என்ன பண்ணக்கூடாதுங்க, தமிழ் வந்து கடை விட மாட்டார் அப்படின்னு. அடுத்து பாருங்க 6வது கேள்வி. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சரை தும்பி என்னும் தொகுப்பாக எந்த இதழில் வெளியானது? ஸோ அஞ்சரை தும்பி அப்படின்ற தொகுப்பு என்ன பண்ணியிருக்கோம், எந்த இதழில் வெளியாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வி. ஓகேங்களா? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ செந்தமிழ் செல்வி அப்படின்ற அந்த இதழ தான் என்ன பண்ணியிருக்கோம், வெளிவந்திருக்கும். அப்போ சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து மத்த விலாசம் என்னும் நூலை எழுதியவர் யார்? மத்த விலாசம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சூப்பர். இது வந்து ஒரு நாடக நூலுங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு நாடக நூல். இந்த நூலை யார் எழுதியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேங்களா? அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர். மகேந்திரவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த விலாசம் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணிருப்பாரு, ஆங்கிலம் வழியா வந்து தமிழாக்கம் பண்ணியிருப்பார். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சோம். ஸோ நம்ம மத்த விலாசம், அதாவது மகேந்திரவர்மன் பல்லவன் எழுதிய மத்த விலாசம் அப்படின்ற நாடக நூலை ஆங்கில வழியில தமிழ்ல எழுதினவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. ஓகேங்களா? ஸோ மொத்தமே அதில் அடங்கிடும். அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும், அதாவது அவரோட வயசுல வந்து இளைஞராக இருந்தாலும்
ஆராய்ச்சி துறையில் முதியவர். ஆராய்ச்சி துறையில பாக்குறப்ப அவர் தான் முதியவர். நல்லொழுக்கம் வாய்ந்தவர். நல்லோருடைய கூட்டுறவை பொன்னை போல போற்றுபவர். சோ நல்லோருடைய கூட்டுறவு என்ன பண்ணுவார்? பொன்னை போல போற்றுபவர். என்ன இவரை புகழ்ந்தவர் யார்? சோ மயிலசினி வேங்கட சாமி இப்படி புகழ்ந்தவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் யாருங்க? சுவாமி விபுலானந்தர். ஓகேங்களா கைஸ், நான் உங்களுக்கு வேகமா ஆன்சர் சொல்றப்பல இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சுவாமி விபுலானந்தர் தான் வந்து புகழ்ந்திருப்பாரு. அடுத்து 9வது கேள்வி. வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் வழங்கியது எது? வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை வழங்கியது எது? சூப்பர், எதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். சோ வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் வழங்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டத்தை வந்து வழங்கியிருக்கும். ஓகேங்களா, ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. தமிழக வரலாற்றுக்கு பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியது எது? ஓகேங்களா, ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியது எது? சூப்பர், எதுங்க? கோகலே மண்டபம், சென்னை கோகலே மண்டப விழா. ஓகேங்களா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். சென்னை கோகலே மண்டப விழா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இவர் வந்து அந்த ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை வந்து இவருக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்ததை கூறும் நூல் எது? சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்ததை கூறும் நூல் எது? சூப்பர், எதுங்க? பி தாங்க இதுக்கான ஆன்சர், அகநானூர். ஓகேங்களா, அப்ப இந்த தகவல் வந்து அகநானூர்ல இருக்குது அப்படின்னு முதல்ல வெளிப்படுத்தவர் யாருன்னா மயிலசினி வேங்கடசாமி தான் வந்து வெளிப்படுத்திருப்பாரு. அப்ப சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் வந்து யானை சின்னத்தை கொண்டிருந்தான்னு சொல்லக்கூடிய நூல் அகநானூர். இதை வெளிப்படுத்தியவர் வந்து மயிலசினி வேங்கடசாமி. அடுத்து 12வது கேள்வி. சுகந்தி சுப்பிரமணியம் சார்ந்த 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா, சோ இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. ஓகே, நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆலாந்துறை எனும் சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். ஆமாங்க, கோவையில் இருக்கக்கூடிய ஆலந்துறை அப்படின்ற சில கிராமத்தை சேர்ந்தவர். கரெக்ட் தான். புதையுண்ட வாழ்க்கையின் இவருடைய நூல். ஆமாங்க, புதையுண்ட வாழ்க்கை அப்படின்றது இவருடைய நூல் தான். மீண்டெழுதலின் ரகசியம், மீண்டெழுதலின் ரகசியம் அப்படின்றது இவருடைய நூல் தான். ஓகேங்களா, அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, அனைத்துமே சரி. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. சொற்பொருள், சொற்பொருள் எது பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துனாருங்க, நான் ஒன்னொன்னு அதுக்குள்ள பொருத்திட்டு இருக்கேன். பாதகர், பாதகர் அப்படின்னா கொடியவர். அப்ப 4. நேசம், நேசம்னு என்னதுங்க? அன்பு. மாற்றம், மாற்றம் அப்படின்னா சொல். நீச, நீச அப்படின்னா என்னதுங்க? இழிந்த. ஓகேங்களா, அப்ப 2. 4 3 1 2 எங்க இருக்கு? டீல இருக்கு பாருங்க. டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து தவறானது எது? மறுபடியும் சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விதாங்க. சரி, எது தவறா இருக்கு அப்படின்னு நீங்க ஆன்சர் எடுங்க. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏ தான் இங்க தவறா இருக்கு. ஏன்னா நிர்ணயம், நிர்ணயம் அப்படின்றது வந்து உறுதிங்க. நிர்ணயம் அப்படின்னா உறுதின்னு வரும். ஆக்கினை அப்படின்னா தான் தண்டனை, ஆக்கினை அப்படின்னா தான் தண்டனை. ஓகேங்களா, அப்ப நிர்ணயம் அப்படின்னா வந்து உறுதி அப்படின்ற மீனிங். உதவி அப்படின்னா கடல் கரெக்ட் தான். கண்டகர் அப்படின்னா கொடியவர் கரெக்ட் தான். கோவல் அப்படின்னா கிணறு கரெக்ட் தான். அப்ப ஏதா இங்க தவறா இருக்கு. ஏதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இலக்கண குறிப்புல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள். சோ இலக்கண குறிப்புல இருந்து கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கருந்தடம், கருந்தடம் அப்படின்னா பண்பு தொகை கரெக்ட் தான். போந்து, போந்து அப்படின்னா வினையச்சம், இதுவும் கரெக்ட் தான். ஓர்மீன் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று, தவறுங்க. ஓகேங்களா, ஓர்மீன் அப்படின்னா என்னதுங்க? ஏவல் பன்மை வினைமுற்று. ஓகேங்களா, மின் அப்படின்றது வந்து ஏவல் பன்மை வினைமுற்று தான். அப்போ ஓர்மீன் அப்படின்றது ஏவல் பன்மை வினைமுற்றுல வந்திருக்கணும். அப்ப சீதா இங்க தவறா இருக்கு. சீதா இதுக்கான ஆன்சர். பாதகர் அப்படின்னா வினையால் அணியின் பெயர், இது கரெக்ட் தான். ஓகேங்களா, அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருநெல்வேலியில் வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் ரச்சனை யாத்திரகம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? திருநெல்வேலியில் வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் ரச்சனை யாத்திரகம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? சூப்பர், எத்தனை ஆண்டுகளுங்க?
13 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா வெளிவந்திருக்கும். அப்ப சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா ரச்சனை யாத்திரிகம் 1894 தான் முதல்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 13 ஆண்டுகள் தொடர்ச்சியா வந்து இது மாத இதழில் வந்து வெளிவந்திருக்கும், நற்போதகம் அப்படின்ற மாத இதழில். அடுத்து பாருங்க 17வது கேள்வி. ஸோ ரச்சனை யாத்திரிகம் சார்ந்த 3 கூற்றுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆன்சர் எது வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஆன்சர் எடுங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆமாங்க, ஸோ ஜான் பனியன் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது அந்த ரச்சனை யாத்திரிகம். கரெக்ட் தாங்க. 3766 பாடல்களை கொண்டது. 3766 பாடல்களை கொண்டது. இதுவும் கரெக்ட் தான். இது 3 பருவங்களை கொண்டது. ஓகேங்களா? சாரிங்க, 3766 பாடல்களை கொண்ட உருவாக்க காப்பியம். ஆமாங்க, உருவாக்க காப்பியம். இது கரெக்ட் தான். 3 பருவங்களை கொண்டது. இது தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா எத்தனை பருவங்களை கொண்டதா இருக்கும்? 5 பருவங்களை கொண்டதுதான் வந்து ரச்சனை யாத்திரிகம். ஓகேங்களா? ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சனை பருவம் சொல்லிட்டு 5 பருவங்களை கொண்டது. ஓகேங்களா? அப்ப 3வது கூற்று தவறா இருக்கிறதுனால 1, 2 தான் சரி. ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? எச்.ஏ. கிருட்டிணனார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். எச்.ஏ. கிருட்டிணனார் தான் எப்படி அழைக்கப்படுறாருங்க? கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு? அழைக்கப்படுறாரு. அடுத்து போற்றி திருவருகல் என்னும் நூலை எழுதியவர் யார்? போற்றி திரு அகவல் அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? போற்றி திரு அகவல் என்னும் நூலை எழுதியவர் சூப்பர் யாருங்க? எச்.ஏ. கிருட்டிணனார். கிறிஸ்துவ கம்பர்னு அழைக்கப்படக்கூடிய எச்.ஏ. கிருட்டிணனார் தான் ரச்சனிய மனோகரம், ரச்சனிய யாத்திரகம், போற்றி திரு அகவல் அப்படின்ற நூல்லாம் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி பாருங்க. பொருந்தா இணை எது? இதுல எது பொருந்தாம இருக்கு? அதாவது சொற்பொருள் இருந்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு நினைங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. கவான். கவான் அப்படின்னா மலைப்பக்கம். கரெக்ட் தான். கலிங்கம். கலிங்கம்னா ஆடை. கரெக்ட் தான். சுரும்பு. சுரும்பு அப்படின்னா வண்டு. கரெக்ட் தான். ஓகேங்களா? மருள். மருள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அழுக அப்படின்னு இருக்குங்க. தவறுங்க. ஓகேங்களா? அப்ப இங்க எது தவறா இருக்கு? டி தான் வந்து இங்க என்னவா இருக்கு? தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. சாரி, மருள் அப்படின்னா வியக்கன் வரணும், தவறா இருக்கு அழுகன்னு. அடுத்து 21வது கேள்வி. உரல். ஓகேங்களா? இது தவறானது எது? அதே சொற்பொருள் தாங்க. உரல். உரல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாரம். தவறுங்க. ஃபர்ஸ்டே தவறுங்க. இங்க எது தவறா இருக்கு? ஏ தான் இங்க தவறா இருக்கு. நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஏ தான் வந்து இங்க தவறு. ஓகேங்களா? சோ ஏன்னா உரல் அப்படின்னா பாரம் வராதுங்க. ஓகேங்களா? மீதெல்லாம் கரெக்ட் தான். சாவம்னா வில் கரெக்ட், போதுனா மலர் கரெக்ட், நாகுனா வந்து பாத்தீங்கன்னா இளமை. நாகுனா இளமை கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ நுகம் அப்படின்னா தான் பாரம் வரும். நுகம். நுகம் அப்படின்னா தான் பாரம். உரல் அப்படின்னா என்னதுங்க? செறிவு. உரல் அப்படின்னா செறிவுன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஏதாங்க தவறா இருக்கு. அடுத்து 22வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாக கொடுத்த ஆடையினையும் மனம் விருப்பம் கொண்டு ஆளின் கீழ் இருந்த இறைவனிடம் கொடுத்தவன் யார்? ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன் யார்? சிவபெருமன் தான் அமர்ந்திருப்பார். அவர் கொடுத்த வள்ளல் யாருங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆய் வள்ளல் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க? அது வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்து சிறிய மலைநாட்டை கூத்தருக்கு பரிசாக கொடுத்தவன் யார்? சிறிய மலைநாட்டை என்ன பண்ணுவாங்க? கூத்தருக்கு பரிசாக கொடுத்தவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓரி. ஓகேங்களா? ஓரி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? கூத்தருக்கு வந்து பரிசா கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்து 24வது கேள்வி பொறுத்துக. ஓகேங்களா? சோ அந்தந்த நம்ம வள்ளல்கள் வந்து அவங்க எந்தெந்த இடங்களை வந்து இது ஆண்டு இருந்தாங்க அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நீங்க பொறுத்துக்க பார்க்கலாம். காரி. சோ காரி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா சாரி, இது வந்து பொருந்தா இணை. ஓகேங்களா? இங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்க கூடாது. இது வந்து பொருந்தா இணை தான். ஓகேங்களா? இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. காரி. ஏன்னா காரி தாங்க தவறா இருக்கு. சாரி, காரி வந்து மலையமான் திருமுடி காரி, மலையமான் நாடு. இது வந்து திருக்கோயில் இருக்கு அழகிய சூழ்நிலை பகுதி தான். கரெக்ட் தான். பாரி. பாரி அப்படின்றவர் வந்து தகடூர். சாரிங்க, இங்க பாரி தான் வந்து தவறா இருக்கு. ஓகேங்களா? அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். பாரி தான் வந்து தவறுங்க.
ஓகேங்களா. ஏன்னா தகடூர் அப்படின்றது அதியமானுடைய நாடு தான் வந்து தகடூர். ஓகேங்களா. பாரி அப்படின்றது வந்து இங்க ஒரு பரம்பு மலையில தான் வருவாரு. அப்ப பி தகடு. பேகன்னா பழனி கரெக்ட் தான். ஓரினா கொல்லிமலை கரெக்ட் தான். அப்ப இங்க பி தான் தவறு. என்ன வந்திருக்கணும், பாரினா வந்து பார்த்தா பரம்பு மலை வந்திருக்கணும். அடுத்து 25வது கேள்வி, கூற்றை கவனி. புறநானூறு 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. 3 கூற்றுகள்ல சரியானது எதுன்னு எடுங்க பார்க்கலாம். முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி. ஆமாங்க, முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி கரெக்ட் தான். அடுத்து மயிலுக்கு ஆடை தந்தவன் பேகன். மயிலுக்கு ஆடை தந்தவன் யாருங்க, பேகன். இதுவும் கரெக்ட் தான். அரிமடமும் சான்றோருக்கு அணி. அரிமடமும் சான்றோருக்கு அணின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து என்னதுங்க, புறநானூறு கூறுகிறது. அரிமடமும் சான்றோருக்கு அணி தவறுங்க. ஓகேங்களா. என்ன சொல்லும், எது சொல்லும், பழமொழி 400. ஓகேங்களா. சோ இது எது சொல்லும், பழமொழி 400 தான் அது வந்து சொல்லும். ஓகேங்களா. அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி 400 தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லுதுங்க. ஓகேங்களா. அப்போ 3வது கூற்று தவறா இருந்தாலும் 1, 2 சரி. ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல். தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல். ஸோ இப்போ நல்லா தெரியும் இல்லைங்களா. ஸோ இவரோட சகோதரர் என்ன பண்ணார், இவர் தலையை வெட்டி எத்தனவங்களும் பரிசு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த பெருந்தலை சாத்தனார் வந்து இவர்கிட்ட வந்து பொருள் என்ன கேட்குறப்ப எதுவுமே இல்லாதனால என்னோட தலையை வெட்டி எத்தனை போய் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பரிசை வாங்கிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதான் தமிழுக்கு தலை கொடுத்தவர் குமணவள்ளல். அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்புல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் தான். இதுல எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க எடுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தடக்கை அப்படின்னா உரிச்சொல். ஆமாங்க கரெக்ட் தான். நீளம். நீளம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆகுபெயர். இதுவும் கரெக்ட் தான். கவா அன் என்னதுங்க, கவா அன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஈல முடிஞ்சாதான் சொல்லிசை அளபடை வந்து வரும். ஆள் வரத்தால் இது என்ன வருங்க, என்ன அளபடைங்க, செய்யுளிசை அளபடை. இது என்ன அளபடிங்க, செய்யுளிசை அளபடை. ஓகேங்களா. விரிகடல் அப்படின்னா வினைத்தொகை கரெக்ட் தான். அப்ப சீதா அங்க தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சீதா. அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, சிறுபான்ஆற்றுப்படை சார்ந்த 3 கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து எது சரி எது தவறு அப்படின்னு நீங்க ஆன்சர் வந்து எடுங்க. ஓகேங்களா. சரி, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் பொறுமையா ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். சிறுபான்ஆற்றுப்படை ஏற்றவர் நல்லூர் நத்தத்தனார். ஆமா கரெக்ட் தான். 269 அடிகளால் எழுதப்பட்ட நூல். ஆமாங்க, 269 அடிகளால் எழுதப்பட்டதான் அந்த நூல். கரெக்ட் தான். பாட்டுடை தலைவன் ஒய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடான். ஆமாங்க, ஒரு பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தா ஒய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடான். கரெக்ட் தான். 8 தொகை நூல்களில் 1 தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா இது 10 பாட்டு நூல்களில் 1. ஓகேங்களா. 10 பாட்டு நூல்களில் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்ஆற்றுப்படை. அப்போ 4வது கூற்று தவறா இருக்கு. 1, 2, 3 மட்டும் சரி அப்படின்றதுனால ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சங்க இலக்கியங்களில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள். ஸோ சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் என்ன பண்ணுவாங்க, உணர்வுகளை குறிப்பாக வந்து உணர்த்துவாங்க. அது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்றதாங்க. ஓகேங்களா. எழுதுங்க, உள்ளுரை ஓமை. ஓகேங்களா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். உள்ளுரை ஓமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அடுத்து 30வது கேள்வி. வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என பாடியவர். வரங்களே சாபங்கள் ஆகும்னா அப்ப தவங்கள் எதற்காக என பாடியவர். சூப்பர். யாருங்க, அப்துல் ரகுமான். பி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்துல் ரகுமான் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, பாடியிருப்பாரு. அடுத்து சிறுபான்ஆற்றுப்படையின் காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி. சோ சிறுபான்ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு இப்பதான் பார்த்தோம். ஒய்மா நாட்டு யார் பார்த்தோம், நல்லிய கோடான் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சிறுபான்ஆற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் பார்த்தோம். ஓகேங்களா. அந்த ஒய்மா நாட்டு நல்லிய கோடான் எந்த ஊரை சேர்ந்தவருங்க, சூப்பர், உதகமண்டலம். ஓகேங்களா. ஏதாங்க அப்ப இதுக்கான ஆன்சர். அவர் வந்து உதகமண்டலத்தை சார்ந்தவர் தான். ஓகேங்களா. ஓ சாரி கேஸ். ஓகேங்களா. அது வந்து நல்லி. ஓகேங்களா. நலிமலை நாடான் அப்படின்ற நல்லி இது திண்டிவனம் தான் இதுக்கான ஆன்சர். சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். தவறா சொல்லிட்டேன். ஓகேங்களா. சிறுபான்ஆற்றுப்படையில காட்டக்கூடிய அந்த ஒய்மா நாட்டு நல்லிய கோடானது நாடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒய்மா நாடு அப்படின்ற நாடு தாங்க. ஓகேங்களா. அப்ப திண்டிவனம் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 32 பொருந்தா இணை எது. 32 பொருந்தா இணை எது.
இதுல எது பொருந்தா இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சின்ன எடுத்துட்டு இருப்பீங்க. ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஏ தான் இங்க தவறா இருக்கு. தனித்தமிழின் தந்தை யாருங்க? மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் வருவாரு? மறைமலை அடிகள் தான் வருவாரு. அப்ப ஏ தான் தவறு. மீதிலாம் கரெக்ட் தான். ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. நம்ம பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் பட்டம் எது கொடுத்துருக்கோம்? சென்னை கோகலே மண்டபணி விழாவில் தான் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தான். தமிழ் தென்றல் திருவிக்கா கரெக்ட் தான். மொழிநாயர் தேவநாயப்பாளர் கரெக்ட் தான். அப்ப இங்க ஏ தான் தவறா இருக்கு. ஏ தான் அதுக்கான ஆன்சர். யார் வந்திருக்கணும்? மறைமலை அடிகள் வந்திருக்கணும். 33வது கேள்வி பாருங்க. தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என அழைக்கப்பட்டவர் யார்? சூப்பர். வாசுப்பா மாணிக்கம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். வாசுப்பா மாணிக்கம் தான் வந்து பார்த்தா தமிழ் அறிஞர்களால தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து 34வது கேள்வி பாருங்க. வாசுப்பா மாணிக்கம் சார்ந்த 3 கூற்றுகள் இருக்கு. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். ஆமாங்க, தமிழ் வழி கல்வி அப்படின்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தினா பண்ணிருப்பாங்க. தமிழ் சுற்றுலாக்களை வந்து நிறைய ஏற்படுத்தியிருப்பாரு. ஒண்ணு கரெக்ட் தான். தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும். தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பு என்ன பண்ணிருப்பாருங்க? ஆங்கிலத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். திருவள்ளுவர் விருது 2006 வழங்கப்பட்டது. ஸோ திருவள்ளுவர் விருது வந்து பார்த்தா 2006 வந்து இவருக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ 3மே கரெக்டா இருக்கிறதால இதுக்கான ஆன்சர் இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 35வது கேள்வி. பொருந்தா இணை எது? இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இயேசு காவியம் கண்ணதாசன். இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் கரெக்ட் தாங்க. கோபால கிராமம் ஓகேங்களா? ஸோ கோபால கிராமம் அப்படின்னா கி ராஜநாராயணன் கீரா கரெக்ட் தான். பால்வீதி அப்துல் ரகுமான் கரெக்ட் தான். 7 பெரு வள்ளல்கள். 7 பெரு வள்ளல்கள்னா வந்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் வருவாருங்க ஓகேங்களா? கீவா தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 பெரு வள்ளல்கள். அப்ப டி தாங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ கைஸ், வெற்றிகரமா நம்ம 12th புக்கும் முடிச்சுட்டாங்க ஓகேங்களா? இப்போ நீங்க பார்க்க வேண்டியது 12th புக்கோட ஃபுல் ரிவிஷன் தான் ஓகேங்களா? அதுவும் 9 PM உங்களுக்கு 12th புக்கோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருங்க. இன்னும் 10 PM வந்து ஓல்டு புக்கும் நம்ம 12th பார்த்துட்டு இருக்கோம். அதையும் நம்ம வந்து ஒரு பக்கம் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இதுவரைக்கும் கூட வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கூட சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. இதே போல நம்ம சிறப்பு தமிழ் ஒரு பக்கம் வந்து பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ். உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கூட வந்து பார்த்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.